வணக்கம். நான் ஒரு சமூக வலைதளத்தில் ஒரு வீடியோ பார்த்தேன். அதில் நம்ம திருமாவளவன் அண்ணன் அவர்கள் ரொம்ப வீரசமாக பேசிட்டார். அந்த நிருபர் மைக் நீட்டவர் என்ன கேட்டாருன்னு தெரியல. ஏன் நான் பிரதமர் ஆகக்கூடாதா, அந்த பிரதமர் ஆகிறதுக்கு எனக்கு இல்லையா, ஏன் மோடியில் பிரதமராக நான் ஆகக்கூடாது அப்படின்லாம் கேட்டிருந்தார். ஐயா, நீங்கள் பிரதமர் ஆகுங்க, ஆகாமல் போங்க, அது மோடியே உள்ளுக்கிறீங்க. அந்த உங்கள்கிட்ட மைக் பற்றிய ஒரு நிருபர் நீங்கள் கேட்ட கேள்வி தான் அவரே சிரிச்சுப்பார். அந்த மாதிரி ஒரு காமெடியான ஒரு கேள்வியை கேட்டீங்க. இப்போது நீங்கள் இவ்வளோ தைரியம், இவ்வளோ தன்னம்பிக்கை, இவ்வளோ திறமையும் இருக்கிற நீங்கள், சரியான திறமை, எல்லோரும் பாராட்டலும் பயங்கரமான திறமை போய்கிட்டு இருக்குது. நீங்கள் மட்டும் சினி ஃபீல்டுக்கு போயிருந்தீங்கன்னா கவுண்டமணி செந்தில், வடிவேல், விவேக்கு, சந்தானம், சூரிய ஒருத்தனை ஃபீல்டுக்குள்ள வந்துட முடியாது. அவ்வளோ பெரிய காமெடி நின்றீங்கன்னா இருப்பீங்க. நீங்கள் செம காமெடியாக பேசுகிறீங்க. நீங்கள் பாராட்டலாம். நீங்கள் பிரதமர் ஆகிறது இருக்கட்டும், ஆகலாம், நீங்கள் ஆகலாம், இருக்கட்டும். ஆனால் நீங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, இங்கே போய் ஏதாவது ஒரு தொகுதியில் நின்று ஒரு சீட் நீங்கள் ஒரு சீட்டில் நின்று ஒரு ஓட்டு நீங்கள் வாங்குங்க, பார்க்கலாம். அங்கேயெல்லாம் நீங்கள் போகவே வேண்டாம். அதுவும் கூட கொஞ்சம் அதிகமாக தெரியுது உங்கள் தகுதிக்கு. தமிழ்நாட்டில் எந்த கட்சி கூட்டணி இல்லாமல் தனியாக நின்று ஒரு கவுன்சிலிங் ஜெயிச்சு காட்டுங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. அது உங்களால் முடியாது. ஏதோ திமுககாரங்க 2 தொகுதி உங்களுக்கு பிச்சையாக போட்டு சீட்டு தர்றாங்க. அந்த சீட்டில் நீங்கள் வாங்குகிற ஓட்டு கூட திமுககாரங்க போடுற பிச்சை தான். அதை முதல்ல நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஒரு ஊருக்குள்ளே உங்கள் கட்சிக்காரங்க வந்து ஒரு 10 பேர் இருப்பாங்க, அதே அதிகம். எங்கள் ஏரியா பக்கமெல்லாம் உங்கள் கட்சிக்காரர் ஒருத்தர் ஓடுற கதை எனக்கு தெரியல. அந்த அடுத்தவங்களோட ஓட்டு பிச்சையை வச்சு நீங்கள் பிரதமர் ஆகிற கனவு காண்றீங்க. தமிழ்நாட்டில், இந்தியாவில் பிறந்த ஒவ்வொரு மனுஷனும் அதுக்கு ஆகலாம். ஆனால் உங்களுடைய ஆசை ரொம்ப அதிகமான ஆசையே தெரியுது. உங்களுக்கு பேசிக் அரசியலே தெரியாத அளவுக்கு நீங்கள் இருக்கீங்க. நீங்கள் உலக அரசியலில் வந்து என்ன நடக்குது என்னன்னே உங்களுக்கெல்லாம் தெரியாது. அதை கையாளவும் உங்களுக்கு பத்தாது. நீங்கள் பிரதமரை கனவு காண்றீங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்கள் ஒரு மேடையில் பேசுனதை நான் கேட்டேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடிங்க, கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடின்னு சொல்லலாம். அங்கே வந்து நீங்கள் சிறுபான்மையினருக்கு ஆதரவு ஒரு குரல் கொடுத்தீங்க. சந்தோஷம், கொடுக்கலாம், அதெல்லாம் தப்பே இல்லை. ஆனால் நீங்கள் பேசின டாபிக் தான் கொஞ்சம் இடிக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, இஸ்லாமியர்களை வந்து மெக்கா மதீனா போகிறதுக்கு எத்தனை பேர் பதிவு பண்ணுறாங்களோ அத்தனை பேருக்கு அனுப்பணும், ஒருத்தர் கூட தடை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசியிருந்தீங்க. அதில் நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கங்க. ஒவ்வொரு இந்தியாவில் மட்டும் இல்லை, இந்திய உலகத்தில் ஒவ்வொரு நாட்டிலேருந்தும், இந்த நாட்டிலேருந்து எத்தனை பேர் மெக்கா மதீனாக்கு வரணும் அப்படின்னு அந்த நாடு அரசாங்கம் முடிவு பண்ணுறது. அதுக்கு மேலே ஒரு ஆள் நீங்கள் அதிகமாக அனுப்பினாலும் ஃப்ளைட்லேயே கூட திருப்பி அனுப்பிடுவாங்க. இந்த ஒரு அடிப்படை அரசு கூட உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் பிரதமர் கனவு கண்டுட்டுருக்கிறீங்க. நீங்கள் என்ன தெரியும் பண்ணுறீங்க? சீக்கிரம் போங்க, தொகுதி பங்கீடு நடந்துகிட்ருக்குது. நீங்கள் அறிவாலயத்தில் போய் துண்டு போட்டு வைங்க. நீங்கள் போகிறதுக்கு லேட் ஆச்சுன்னா உங்களுக்கு வேறு யாராவது துண்டு போட்டுருவாங்க. அப்போ உங்களுக்கு ஒரு சீட் கிடைக்கிற, ஒரு சீட் 2 சீட்டும் கிடைக்காது. அப்புறம் ரொம்ப சிரமம் போயிடும். சீக்கிரம் ஓடி போய் துண்டு போடுங்க, காமெடி பண்ணிகிட்டு இருக்காதீங்க, சரியா? நீங்கள் ரெண்டாவது இந்த வீடியோ பார்க்கும் ஒரு சிலர், என்னடா திரும்ப அவ்வளோ பெரிய தலைவரை ஒரு சில நேரம் வாவோன்னு பேசுகிறேன்னு நீங்கள் நினைக்கலாம். என்னைக்கு மதிப்பு கொடுக்காதவங்களை வந்து நான் வாவோன்னு பேசலை. அதாவது எனக்குன்னா என்னுடைய தமிழ் சமுதாயத்துக்கு, என் தமிழ் முன்னோர்களுக்கு, என் தமிழர்கள் காட்டிய வழிபாட்டை கேவலப்படுத்துகிறவங்களுக்கு, என் தமிழர்கள் காட்டிய நடைமுறையை கொச்சப்படுத்துகிறவங்களுக்கு இப்படி தான் பதில் சொல்லணும். ஏன்னா அதாவது வந்து திருமாவளவனுக்கு தமிழ் பிடிக்காது, தமிழ் மன்னர்களை பிடிக்காது, தமிழ் மன்னர்களை கட்டிய கோவிலை பிடிக்காது. ஏன்னா அங்கே ஒரு அசிங்கசமான பொம்மைகள் செஞ்சு வச்சுருக்காங்க அப்படின்லாம் பேசுது. அதனால் திருமாவளவனுக்கு இந்த மரியாதை போதும். திருமாவளவன் சீக்கிரம் துண்டு ஓடுங்க. யாராவது குழுமம் கடத்த பிடிச்சிட்டு போகிறாங்க, போங்க. ஜெய்ஹிந்த்.